जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி கஷேத்திரத்திலிருந்து நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு ஆள் பார்க்க வந்தாங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அதில் ஒரு ஆள் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அவளோட ஜாதகத்தில் அஷ்டமாதிபன் லக்னத்திலேயே இருக்கிறது. அந்த அஷ்டமாதிபன் பாபகிரகம் ஆக இருக்கிறது, அது லக்னத்திலே இருக்குது. அப்போது அவங்க ஜாதகப்படி அவருக்கு ஆக்சிடெண்ட் உண்டாகும். அஷ்டமாதிபன் லக்னத்தில் இருந்தால் அது அபமிருத்யு யோகம்தான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்படியெல்லாம் அவர்கிட்ட அது இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு அப்புறம்தான் அந்த தோஷம் வரப்போகுது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு, முடிஞ்சால் எப்போல்லாம் உங்களுக்கு முடியுமோ அப்படியெல்லாம் சிவக்ஷேத்திரத்தில் போய் தரிசனம் பண்ணுங்க. மிருத்யுஞ்சய மந்திரம் தெரிஞ்சால் அது ஜபம் பண்ணிக்கோங்க. இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணி அவரை அனுப்பியாச்சு. அவர் இங்கே இருந்து போய் 2 நாளுக்கு அப்புறம் ஒரு ஆள் ஃபோன் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட பேசணும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. நான் சாதாரணமாக நான் யாருக்கிட்ட அப்படி ஃபோனில் பேசுறதில்லை. ஆனால் இவர் ஒரு ஜோதிஷி என்று சொன்னார். அது மட்டுமல்ல, கொஞ்சம் பேர் கேட்ட ஒரு ஆள் தான். பேர் சொல்லும் பொழுது நானும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் தான் பேசுகிறார் அப்படின்னு என் கூட இருக்கப்பட்ட பையன் சொன்னான். சரி அப்படின்னா ஃபோன் கொடு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நான் பேசும்போது அவர் கேட்டார், சுவாமி நீங்கள் என்னுடைய வேண்டிய ஒரு ஆள் அங்கே ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவனுக்கு 35 வயசு. அவனுக்கு அபமிருத்தி உண்டாகும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆக்சிடெண்ட் உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? அவன் வந்ததில் இருந்தே கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது. அவன் என்கிட்ட சண்டை போட்டா, என்னுடைய ஜாதகத்தில் இப்படி ஒரு தோஷம் இருக்குது, நீங்கள் ஏதும் முன்னாடி என்கிட்ட சொல்லவில்லையே அப்படின்னு என்கிட்ட கேட்டா. நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க? அஷ்டமாதிபன் லக்னத்தில் இருந்தால் அது தீர்க்காயுஷ் யோகம் தானே. அஷ்டமாதிபன் லக்னத்தில் இருந்தால் தீர்க்காயுர் யோகம் தானே. 85 வயசுக்கு மேலே அவன் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியத்தோடு இருக்கணும் அப்படியெல்லாம் தானே அப்படியெல்லாம் அவர் சொன்னார். அப்போது நான் சொன்னேன், இல்லை, அஷ்டமாதிபன் லக்னத்திலே இருந்தால் அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி பாபகிரகமாக இருந்தாலும் சரி அபமிருத்யு உண்டாகும். அபமிருத்யு என்று சொல்லும் பொழுது ஆக்சிடென்டிலே ஆகலாம், இல்லாமல் அன்நார்மல் டெத்து அப்படின்னு தான் அர்த்தம். அது ஆக்சிடென்டிலே ஆகலாம், ஒருத்தன் கொலை செய்யப்பட்டதாகலாம், தற்கொலை பண்ணுறதாகலாம், இப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்திலே அது எப்படி இருக்குன்னு அதாவது ஜாதகம் பார்த்து தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு அவரிடம் சொன்னேன். அவருக்கு அது திருப்தியாகவில்லை. அவர் என்ன சொன்னார்னால், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியலை, ஆனால் நாங்கள் படித்த சாஸ்திரப்படி இப்படித்தான் என்று அவர் சொன்னார். அப்போது கூடி இருக்கப்பட்ட பையன்கிட்ட நான் சொன்னேன். அப்போ அவர் ஃபோன் வச்சுட்டாரு. கூடி இருக்கப்பட்ட பையன்கிட்ட நான் சொன்னேன், அடுத்த வாட்டி நமக்கு அந்த வீடியோ எடுக்கும் பொழுது இதை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். அப்போ இங்கே சிலவங்க அவங்களோட குழந்தைகள் இல்லை ரிலேஷன் அப்படிப்பட்டவங்க எல்லாம் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போச்சு அப்படின்னு ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அவங்களோட ஜாதகம், அந்த இறந்து போன ஆளோட ஜாதகத்தை வாங்கி இங்கே ஒரு 8-10 ஜாதகங்கள் அப்படி இருக்கும். அப்போ நான் பையன்கிட்ட சொன்னேன், இந்த ஜாதகத்தை காட்டி நமக்கு பலம் சொல்லலாம். அப்போ பையன் சொன்னார், இல்லை சுவாமி, அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லியாச்சுன்னா இது இப்படி நடந்திருக்கா இல்லையான்னு எல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? அப்போது கண்மூடித்தனமாக நம்ம சொல்கிறத அவர் நம்பிட்டு இருக்கணும். இதுவே பெரிய பெரிய லீடர்ஸ் எத்தனையோ பேரை இதே மாதிரி அபமிருத்தி உண்டாயிருக்கிறது. அவங்களோட ஜாதகத்தை வச்சு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும் இல்லையான்னு அந்த பையன் கேட்டான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. பரவாயில்லையே, பையன் புத்திசாலியாக இருக்கானே அப்படின்னு நான் நினச்சிட்டு, சரி எந்தெந்த ஜாதகங்கள் கிடைக்குமோ அந்த ஜாதகம் எல்லாம் கலெக்ட் பண்ணி வை அப்படி சொன்னேன். இன்றைக்கி காலையில் அவங்க சொன்னாங்க, இந்த ஜாதகங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் சுவாமி அப்படின்னு. சரி, ஓகே, பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதுபடி தான் இதை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது ஆரம்பித்தது அப்படின்னால்
அஷ்டமாதிபன் லக்னத்திலே இருந்தால் அபமிருத்யு உண்டாகும். அபமிருத்யு உண்டால் அன்நார்மல் டெத் அப்படின்னு அர்த்தம். ஜோதிஷ கிரந்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அதாவது பழைய காலத்து கிரந்தம், இப்போ ஜோதிஷம் என்று சொல்லி நிறைய பேர் புக் எழுதுறாங்க, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை, இதெல்லாம் வெறும் தவறு தான். பழைய கால கிரந்தங்கள் தான் வாங்கி படிக்க வேண்டும். நான் கிரந்தம் பார்த்து படித்தது இல்லையே, குருகுலத்தில் இருந்து படித்தது தான். ஆனால் இப்போ கிரந்தம்னா புஸ்தகங்கள் பார்த்து இப்போவும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது அந்த கிரந்தங்களிலே என்ன எழுதியிருக்கிறது என்றால், அஷ்டமாதிபன் லக்னத்தில் இருந்தால், அது சுபனாயிருந்தாலும் பாவியாயிருந்தாலும் லக்னத்தில் இருந்தால் அஜ்ஞாதனாகிய சத்ரு ஐக்கப்பட்ட அஸ்திரத்தால் மிருத்யு உண்டாகும். சில பேருக்கு அபகட மரணங்கள் உண்டாகும். அபகடம்னா ஆக்சிடென்ட். சில பேருக்கு அப்படி உண்டாகும். மற்ற பேருக்கு எப்படின்னா, அஜ்ஞாதனாகி இருக்கப்பட்ட எனிமி. அப்படின்னா என்னுடைய எனிமி, ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இதுவரைக்கும் வந்து ஆளை பார்த்ததே இல்லை. அதுதான் அஜ்ஞாதனாகி இருக்கப்பட்ட எனிமி. அவன் மறைவிலே இருந்து, மறைஞ்சிருந்து, நேர வராது, மறைஞ்சிருந்து கொண்டு அஸ்திரம்னா அம்பு விட்டு என்னை கொல்லும். அதுதான் அதுக்கு அர்த்தம். அஜ்ஞாதனாக இருக்கப்பட்ட சத்ரு அம்பயச்சு வதிக்கும், கொல்லும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாதகங்களில் அப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு நமக்கு பார்க்கலாமே. அதாவது இதே மாதிரி இப்போ உள்ள ஆளுகளோட சில ஜாதகங்கள் கையில் இருக்குது. அது காட்டியாச்சுன்னா உங்களுக்கு அது புரியாது, உண்மையோ இல்லையோ. அதுக்கு தான் இது வந்து மகாத்மா காந்திஜியோட ஜாதகம். நம்ம ராஷ்டிரபிதா மகாத்மா காந்திஜி அவங்களோட ஜாதகம். அவங்க ஜாதகத்தில் வந்துட்டு மகாத்மா காந்தி எப்படி இறந்து போச்சு அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. யாரோ அவரை அட்டாக் பண்ணி ஷூட் பண்ணி இறந்து போச்சு. இங்கே அஷ்டமாதிபன் லக்னத்திலே இருந்தால் ஏற்கனவே சொல்லப்பட்ட சத்ருவினோட கைகளால் மிருத்யு, அது ஒர்க் அவுட் ஆகுதா பார்ப்போமே. இது லக்னம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதாவது லக்னத்தோட 8ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது சுக்கிரனோட வீடு தான், ரிஷப ராசி. அதாவது இவர் வந்து துலா ராசியில ஜனிச்சிருக்கு. துலாத்தோட 8ஆம் இடம் என்று துலாத்துக்கு அதிபன் சுக்கிரன் தான் அங்கே இருக்கிறது. அதோட 8ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது ரிஷப ராசி. அதாவது துலாம், விருச்சிகம், தனு, மகரம், கும்பம், மீனம், மேடம், இடவம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அஷ்டமம். அஷ்டமாதிபனாகி இருக்கப்பட்ட சுக்கிரன் தோ லக்னத்திலேயே இருக்க. அப்போ அஷ்டமாதிபன் லக்னத்திலே இருந்தால் அபமிருத்யு யோகம் நடந்திருக்கு இல்லையா. அடுத்தது இது வந்து இந்திரா காந்தியோட ஜாதகம். இந்திரா காந்தியோட ஜாதகத்தில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதாவது இந்திரா காந்தி வந்துட்டு கடகம் லக்னத்தில் ஜனிச்சிருக்கிறது. கடகத்திலிருந்து கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனு, மகரம், கும்பம். கடகத்திலிருந்து கும்பம் 8ஆவது ராசி, அஷ்டமம் அப்படின்னா 8ஆவது ராசி. அந்த 8ஆவது ராசிக்கு அதிபன் வந்து கும்பத்துக்கு அதிபன் வந்து சனிதான். அது இங்கே லக்னத்திலேயே இருக்கு. இந்திரா காந்தி எப்படி இறந்து போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இந்திரா காந்திக்கு தெரியாது, இந்திரா காந்தியை யாரு கொலை பண்ணியாச்சுன்னு அவருக்கு தெரியாது. அவரோட எனிமி யாராயிருந்ததுன்னு அவருக்கு தெரியாது. அந்த எனிமி பிக்சர்லேயும் வரல. யாரோ ஒரு ஆள்கிட்ட சொல்லி, அதாவது அவரோட செக்யூரிட்டி கார்டில் உள்ள அவர்கிட்ட சொல்லி அவங்க அஸ்திர வைக்கலை வெடியுண்டை அனுப்பியாச்சு. அதான வெடிகுண்டு அனுப்பி அவருக்கு உயிர் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்திரா காந்தி அப்படி. அடுத்தது வந்து எப்ரஹாம் லிங்கன், அமெரிக்கன் பிரசிடெண்டாக இருந்த எப்ரஹாம் லிங்கன். இது அவருடைய ஜாதகம். அந்த ஜாதகப்படி வந்து 7, 8 அஷ்டமம் வந்துட்டு, அதாவது 7ஆம் இடம் 8ஆம், இது அஷ்டமம். அஷ்டமத்துக்கு அதாவது 8ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட புதன் இங்கே லக்னத்திலேயே இருக்கு. எப்ரஹாம் லிங்கன் எப்படி இறந்து போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. வெடிகுண்டு தான் அவர் இறந்து போச்சு. இது ராஜீவ் காந்தியோட ஜாதகம்.
ஜாதகத்தில் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 அஷ்டமாதிபனாகி இருக்கப்பட்டது குரு தான். பாருங்க, அது குரு குரு கஜகசரி யோகம் செய்து லக்னத்திலேயே இருக்கு. பிளஸ் லக்ஷ்மி நாராயண யோகம் இருக்கு ஜாதகத்தில். கஜகசரி யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இப்படிப்பட்ட அபூர்வ யோகங்கள் எல்லாம் இருந்தும் அஷ்டமாதிபனாகி இருக்கப்பட்ட அந்த குரு லக்னத்திலே வந்தபோது என்னாச்சு? ராஜீவ்காந்தி எப்படி இறந்து போச்சு தெரியவில்லையா? இதேபடி நிறைய ஜாதகங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் இது எப்படி உண்மையிலே இந்த சாஸ்திரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் சாஸ்திரம் அல்ல என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். இது உங்களுக்கு தெரியாத ஒரு ஆளை பற்றி நான் சொல்லியிருந்தா உண்மையோ இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் இல்லையா? ஆனால் இது 100% அந்த சாஸ்திரம் உண்மை என்று உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த ஜாதகங்கள் எடுத்து காட்டப்பட்டது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அஷ்டமாதிபன், அதாவது 8ஆம் பாவாதிபன் லக்னத்திலே இருக்கிறது என்றால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சிடெண்ட் உண்டாகிறதுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக உண்டு. திருட்டு பண்ணுறதுக்காக ஆளுகள் வருவாங்க இல்லையா? திருடன்மார் உள்ளே சில நேரத்தில் கொலை பண்ணிகிட்டே போயிடுவாங்க. அவன் கொலை பண்ணுறதுக்காக வரலை, திருடுறதுக்காகத்தான் வந்தது. ஆனால் நம்மளோட கண்ணிலே அவனை பட்டுடுச்சு, நாளைக்கு வெளியில் சொல்லுமோ என்ன பிடிக்குமோ, அந்த பதட்டத்தினால அவன் கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாகிறது. அது அவனோட குழப்பம் இல்லை, நம் ஜாதகத்திலே உள்ள அந்த ப்ராப்ளம் தான். அப்போ லக்னத்தில் 8ஆம் இடத்தில், அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் சுபனாயிருந்தாலும் பாவியாயிருந்தாலும் லக்னத்திலே இருக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ அஷ்டமாதிபன் லக்னத்திலே இருந்த எல்லாவரும் ஆக்சிடெண்ட்ல இறந்து போகுமா, எல்லாவரையும் அடுத்தவர் கொல்லுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை. இதற்கும் அந்த லக்னாதிபனுக்கும் உள்ள பந்தம் ப்ளஸ் முன்ஜென்ம பாபதோஷ, அதான் 5ஆம் இடவுமாக உள்ள பந்தம், இதையும் கால்குலேஷன் செய்ய வேண்டும். இந்த ஜாதகப்படி அந்த கால்குலேஷன் எல்லாமே இந்த அஷ்டமாதிபத்திய தோஷத்துக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. அதனால தான் இவருக்கெல்லாம் இப்படி வந்து போனது. அது மட்டுமல்ல, இந்த மகாத்மா காந்தி ஜாதகத்தில் பாருங்கோ, 2ஆம் இடத்துல இருக்கப்பட்ட சனி 8இல் பார்வை இருக்கிறது. இந்திரா காந்தி ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இருந்து பாபகிரகம் செவ்வாய் 8இல் பார்வை இருக்கிறது. ராஜீவ் காந்தி ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் 8இல் பார்வை இருக்கிறது. எப்ரஹாம் லிங்கன் ஜாதகத்தில் அஷ்டமாதிபன் புதன் சூரியனோடு கூடி சேர்ந்து இருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன், இவை இரண்டும் சத்ருக்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது. அப்போ அதுவும் சுப கிரக யோகம் அல்ல. அப்போ அஷ்டமத்தில் ஒரு பாவகிரகத்தோட தரிசனம் பிளஸ் அஷ்டமாதிபன் லக்னத்தில் அப்படி இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டும். அபமிருத்யு யோகம், அந்நியரோட கையினால் மிருத்யு உண்டாகிறது, வாகன அபகடங்கள், இந்த மாதிரி உள்ளதாய பிரச்சனைகள் எல்லாம் அதிலே உண்டாகும். அப்போ என்ன பண்ண வேண்டுமானால், நம்ம லக்னாதிபன் பலமுள்ளதாக இருக்கிறதா, லக்னாதிபன் பலமுள்ளதாக இருந்தால், ஆனால் அதுவும் 100% நமக்கு இதில் இருந்து ரட்சப்பட முடியும்னு சொல்ல முடியாது. பாருங்க, இங்கே ராஜீவ்காந்தியோட ஜாதகத்தில் லக்னாதிபன் 100% பவர்ஃபுல்லாகத்தான் இருக்குது. ஏனென்றால் லக்னாதிபனாக இருக்கப்பட்ட சூரியன் லக்னத்திலேயே இருக்குது. அது சுப கிரகங்களாக இருக்கப்பட்ட குருவோடும் சந்திரனோடும் வீனஸோடும் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அப்போது லக்னாதிபன் பலமுள்ளதாகியிருந்தால் கூட இந்த மாதிரி உள்ள தோஷம் வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. அப்போ ஜாதக பிரகாரம் இப்படி ஒரு கிரக யோகம் ஜாதகத்தில் இருந்தால் நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன்கிட்ட போய் அது காட்டணும். நமக்கு ஏதாவது தோஷம் வருமா? இப்போ பாருங்கோ, இதில் எல்லாம் அஷ்டமத்தில் பாபகிரக தரிசனம் கூட இருக்குது. அப்போ நம்ம ஜாதகத்தில் அப்படி இருக்கா? அஷ்டமாதிபன் லக்னத்தில் இருந்து அஷ்டமத்தில் பாபகிரக தரிசனம் இருக்கா? இல்லை அஷ்டமத்தில் இருந்தால் கூட போதும். அதாவது பாவோத்பாவ சிந்தனம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஷ்டமம் ஆயுர்ஸ்தானம், அஷ்டமத்தோட அஷ்டமம், 8ஆம் இடத்தோட 8ஆம் இடம். அதே அஷ்டமத்தில் அப்படி தோஷம் இல்லை என்றால் 8ஆம் இடத்தோட 8ஆம் இடத்துக்கு அந்த தோஷம் இருக்கா என்று திங்க் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அப்படி அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன்
அவர்கிட்ட தான் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஜாதகம் கொடுக்குறது என்றால் கண்டிப்பாக அவர் சொல்லுவார், ஓ இன்ன காலத்தில் இன்ன ப்ராப்ளம்ஸ் உண்டாகும், அந்த கிரக யோகம் நமக்கு நல்லதல்லே, அப்போது வாகனம் ஓட்டக்கூடாது, புழையிலே போய் குளிக்கக்கூடாது, குளத்திலே போய் குளிக்கக்கூடாது, நதியிலே போய் குளிக்கக்கூடாது, அசமயங்களில் நைட்டில் எல்லாம் ஒரு 9-10 மணிக்கு மேல் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, அந்நியதாக இருக்கப்பட்டவர் தரப்பட்ட முன்பின் தெரியாத ஆளுகள் தரப்பட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் அவர் சொல்லி கொடுப்பாங்க. அதே அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணி வந்தாச்சுனால் இந்த தோஷத்திலேருந்து நம்ம வெளியில் வர வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் லக்னாதிபன் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அது அவ்வளவு தரோவாக கடுப்பிச்சு சொல்ல முடியறதில்லை. ஏனென்றால் ராஜீவ்காந்தி ஜாதகத்தில் லக்னாதிபன் பவர்ஃபுல்லாகத்தான் இருக்கிறது. அப்படி இருந்து அவருக்கு எப்படி மிருத்யு வந்தது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ யாரோ சொல்லிவிட்ட யாரோ இவரோட உயிர் பிரியதுக்கு காரணமாயிடுச்சு. அதுதான் அஜ்ஞாதனாக இருக்கப்பட்ட, அஜ்ஞாதன் என்றால் தெரியாத சத்ரு, எனக்கு தெரியவில்லை, என்னுடைய சத்ரு எனக்கு தெரியவில்லை, அவன் எனக்கு தெரியாத யாரையோ விட்டு என் மீது குண்டு பாய வச்சாச்சு. அதுதான் அதுக்கு அர்த்தம். இதே மாதிரி உள்ள கிரகயோகம் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்றால் தேவையான பரிகாரம் செய்ய வேண்டும். ஒர்க் அவுட் ஆகும் என்றால், எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாது. ஒர்க் அவுட் ஆகும் என்றால் தேவையான பரிகாரம் செய்தாச்சுனால் கண்டிப்பாக இந்த தோஷத்திலிருந்து நமக்கு வெளியிலே வர முடியும். ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதே சாதே க்ரீம் ஓம் ஸ்வாகா. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.